வாங்க உங்களுக்கு இப்போது ரகசியமான ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லட்டுங்களா. நான் வந்து இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த ஆயிலால் எனக்கு ஒரு ட்ராண்ட்ரஃப் ஆகிறதில்ல, ஹேர் ஃபால் ஆகிறதில்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் எனக்கு வந்து இப்போலாம் முடி உதிர்வதே நின்று போச்சு. வாங்க இது எப்படி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து செம்பருத்தி பூ, மருதாணி இலை, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஆலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வேப்பிலை, இது மட்டும் இருந்தால் போதும். நம்மளுக்கு வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா நம்மளுக்கு முடி உதிர்தலை தவிர்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சது இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க. ஒன்று ஒன்றா போட்டு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அது வந்து கொஞ்சம் நேரம் அந்த இலையில் இருக்கிறது, அந்த செம்பருத்தி பூவில் இருக்கிற அந்த சாறுலாம் போய் அந்த எண்ணெயில் இறங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதோட சத்துலாம் நம்மளுக்கு கிடைக்கும். கருவேப்பிலை எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, கருவேப்பிலை வந்து நம்ம முடியில் வெள்ளை முடி வராமல் பிளாக் கலரில் முடி வர்றதுக்காக வந்து தான் கருவேப்பிலை மெயினாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ வந்து முடி உதிர்வதை தடுக்கிறதுக்காக செம்பருத்தி பூ யூஸ் பண்ணுறோம். வெந்தயம் வந்து நம்ம முடியில் டாண்ட்ரஃப் வராதுக்காக வெந்தயம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம முடியோட ஷைனிங்காக யூஸ் பண்ணுறோம். ஆலோவேரா ஜெல் வந்து முடி வந்து ஷைனிங்காக நல்லா இதாக வச்சுக்கும். அதுக்காக வந்து தான் ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுறது. அது நீங்கள் இதை மந்த்லி ஒன் டைம் நீங்கள் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அது இல்லாமல் 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். எனக்கே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஒரு 1 வீக்லேயே எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. 2 முடி 3 முடி இந்த மாதிரி தான் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சரியாயிடுச்சு. இப்போ முடியே கொட்டுறதில்ல. இது யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஓகே. உங்களுக்கு 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரிசல்ட்டு தெரியும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு வந்து இந்த ஆயில் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இது நம்ம வீட்டிலையே ட்ரை பண்ணலாம். இது வந்து இதில் வந்து நான் வந்து எல்லாமே யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் வந்து கரிசலாங்கண்ணி மட்டும் போடணும். நான் கரிசலாங்கண்ணி போடலை. இங்கே வந்து நாங்கள் சிட்டியில் இருக்கிறனால எங்களுக்கு கரிசலாங்கண்ணி கிடைக்கிறதில்ல. அதனால் கரிசலாங்கண்ணி மட்டும் போடல. நீங்கள் கரிசலாங்கண்ணி போட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. கரிசலாங்கண்ணி வந்து நம்ம முடி வந்து நல்லா பிளாக் கலரில் கொடுக்கும். ஒயிட் முடி வராதுக்காக கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணுறது. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் போடலை. நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து ஆயில் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் காய்ச்சிக்கோங்க. பிளாக் கலரில் ஆயிடுச்சுன்னா அது வந்து நான் ரொம்ப டேண்ட்ரஃப் ஆகும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். நான் வீடியோவில் காமிச்சிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கணும். தேங்க்யூ.